அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தற்பொழுது தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலினுடைய காரியாலயத்திலிருந்து உங்களோடு தொடர்பு ஏற்படுத்தியிருந்தோம். தற்பொழுது எங்களுடைய தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலினுடைய பிரதி தலைவரோடு நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். இங்கு இடம்பெறுகின்ற கந்தூரி நிகழ்வுகளை தலைமை தாங்கி மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய ஃபலீல்தீன் ஹாஜியார் அவர்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அடுத்த இது சம்பந்தமான இந்த ஜெயிலானி பள்ளிவாசலினுடைய கொடி தொடக்கம் கந்தூரி வரைக்கும் இடம்பெற்றிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றிய சுருக்கமான தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்வார்கள். அவர்களோடு நாம் இணைந்து கொள்வோம். வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் இந்த நிகழ்வை பார்த்து பெரும் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய உபதலைவருடைய உரையை தற்பொழுது நீங்கள் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் தற்பொழுது தஃப்தர் ஜெயிலானி சமையல் அறையிலிருந்து உங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். திளைப்பிறையிலிருந்து ரபியுல் ஆஹிர் தலைப்புறையிலிருந்து இதுவரை நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் யாவும் இனிதே நலவான முறையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாயிலோ அல்லது அதுக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதை சந்தோஷத்துடனும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சமையலறையை பார்த்தால் தற்பொழுது நேரம் 10:40 மணி ஆகிக்கொண்டிருக்கின்றது. தற்பொழுதும் ஒரு சிலருக்காக வேண்டி சமையல்கள் தயாராக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைத்ததை விடவும் மிக விசாலமான ஒரு மக்கள் கூட்டம் தஃப்தர் ஜெயிலானிக்கு பக்தர்களாக வந்தார்கள். அதை மாத்திரமில்லை, அவர்களுக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் இங்கே நடக்காத அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு அவங்களை கவனித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இங்கு நடக்கவில்லை. எல்லா மக்களும் சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக எல்லா முறையிலும் கலந்து சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு விட்டு இப்போ தற்பொழுது ரிஃபாய் தீபனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எதிர்வரக்கூடிய வருடங்களிலும் தாங்கள் எல்லாரும் அனைவராகவும் இந்த தஃப்தர் ஜெயிலானி வந்து ஹயாத்தாக்க வேண்டும். இது ஷேக்னா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தஆலா அவர்கள் வந்து போன இடம். இந்த இடத்தை நம்ம ஹயாத்தாக்க வேண்டும். இதற்காக வேண்டி ஒருத்தர் இந்த இடத்தை நோக்கி வர வேண்டும். இங்கே என்ன நடக்கிறது என்று வந்து கண்ணால் பார்த்தால் தான் உங்களுக்கு அது விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே எத்தனையோ தரிக்காக்கள் இருக்கின்றது. அனைத்து தரிக்காக்கள் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் இந்த இடத்துக்கு வந்து இவைகளை பார்வையிட்டு ஷேக்னா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தஆலாவுடைய அன்பை பெற்று அவருடைய பரக்கத்தை பெற்று போகுமாறும் கேட்டுக்கொள்வதோடு, பல அசௌகரியங்கள் என்று பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது கூட அந்த அசௌகரியமாக எதுவும் இங்கே நடக்கப்படவில்லை. ஒரு சில சதித்திட்டங்கள் அது நடந்திருக்கின்றது என்று வேறு எந்தமான திட்டங்களும் இங்கே நடக்கவில்லை என்பதையும் கண்ணியத்தோடு தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே சகலவிதமான அறை ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறார்கள். அதே போன்று நீர் வகையில் எந்தமான பிரச்சனையும் வரவில்லை. மற்ற விஷயங்களில் எந்தமான பிரச்சனைகளும் இங்கு வரவில்லை என்பதையும் ஆசையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இனிதே இந்த நேரடி ஒலிபரப்பை தொடர்ந்து கொண்டுமைக்கு எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்பொழுது தஃப்தர் ஜெயிலானி பள்ளிவாசலினுடைய பிரதி தலைவர் அவர்கள் எங்களோடு சங்கமித்திருந்தார்கள். அவர்களுடைய இந்த சிறப்புரை கேட்டிருந்தோம். இங்கே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக போலீஸ் படைப்பிரிவினரால் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே தஃப்தர் ஜெயிலானியிலே நீண்ட காலமாக இங்கே கடமை புரிகின்ற எங்களுடைய கண்ணியத்திற்குரிய விஜய் சிங்க சார் அவர்கள் இங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோர்களும் இந்த நிகழ்வுக்காக வேண்டி ஒற்றுமையோடும் உணர்வோடும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே சமைக்கக்கூடிய சமையல் பொறுப்புதாரிகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஒவ்வொரு பகுதிகளாக சமையல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் எல்லோர்களும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்க முடிகின்றது. மாஷா அல்லாஹ். இன்றைய தஃப்தர் ஜெயிலானியிலே இடம்பெறுகின்ற இந்த பிரம்மாண்டமான கந்தூரி நிகழ்வு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் போலீஸ் படைப்பிரிவினர்கள் அழகிய முறையிலே அவர்களுடைய பாதுகாப்புகளை வழங்கி இங்கே இந்த நிகழ்வுகளை சிறப்பிப்பதற்கு அவர்களுடைய உதவிகள் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிக்கொள்ள முடியும். அதே போன்று இங்கே சமையல் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இது இரவினுடைய தமாம் கந்தூரி இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து நாளை பகலிலும் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. கந்தூரி நிகழ்வு நாளை இரவும்
கந்தூரி இடம்பெற இருக்கின்றது. இப்படி 3 நேர கந்தூரிகள் இங்கே இடம்பெறுகின்ற வளமை இருக்கின்றது. எங்களுடைய தலைவர் சொன்னது போன்று இவ்வருடம் மிக சிறப்பாக நிகழ்வுகள் எல்லாம் தஃப்தர் ஜெயிலானில் இடம்பெறுகின்றது. கொடியேற்ற நிகழ்வோ முதலாவது கொடியேற்ற நிகழ்வுகள் ஆரம்பித்தது. அங்கே அதிகமான அதிதிகள் வருகை தந்திருந்தார்கள். அந்த நிகழ்வுகளில் ஒரு அதிதியாக வருகை தந்திருந்தார்கள் எங்களுடைய சங்கைக்குரிய ஷேக் நாயகம் ஹலீஃபத்துல் ஹல்லாஜ் மக்கத்தார்வா பண்ணவர்களும் இங்கே பிரசன்னமாக இருந்தார்கள். இந்த நிகழ்வில் நிறைய உலமா பெருந்தகைகள் பெரும் பெரும் செய்துமார்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து நிகழ்வுகளை சிறப்பித்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உங்களோடு நாம் இந்த கந்தூரி சமைக்கின்ற தளத்திலிருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ரிஃபாய் ராத்தி மஜ்லிஸ் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசலிலே குத்துபியா ராத்திப் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி பல வகையான நிகழ்வுகள் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உங்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.